எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம டைரி ரிலீஸுக்காக மருதாணி ஊற போட்டாச்சு. இது வந்து 24 ஹார்ஸ் 30 ஹார்ஸ் சம்திங் ஆகிடுச்சுங்க. எடுத்து பார்க்கும்போது அழகான முறையில் டை ரிலீஸ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மெஹந்தியை வந்து கலக்கிக்கணும். கலக்கி நல்ல ஒரு ஸ்மூத்தாக வர மாதிரி நம்ம வந்து அதை நல்லா அடிச்சுக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அதை நிறையா ஊற்றிடாதீங்க. நிறையா நம்ம ஊற்றினோன்னா சப்போஸ் மருதாணி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு திரும்ப கலக்க முடியாது. இந்த அளவுக்கு ஆகிடுங்க. இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி, மெஹந்தியினுடைய கன்சிஸ்டன்சி. பப்ளி மாதிரி வருது பார்த்திங்களா? அடித்து விட்டா பப்ளி மாதிரி வரணும். தென் ஸ்டிங்கியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிங்கியாக இருக்கணும். எவ்வளோன்னு மருதாணி இருந்தது, நம்ம தண்ணி போட்டு நல்லா அடித்து கலக்கும்போது இந்த அளவுக்கு ஆகிடும். நான் வந்து ஃபோர்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஃபோர்க்கு யூஸ் பண்ணால் தான் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வரும். அதுக்கப்புறமா ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மெஹந்தியை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி பவுச்சில் போட்டு வச்சுக்கலாம். பட் என்னோடது மெஹந்தி வந்து 5 ஃபில்டர் மெஹந்தியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டாக்கிங்ஸ் தேவைப்படலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி பவுச்சுங்களை ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு வச்சுட்டேன். என்னுடைய கை பார்த்திங்களா எப்படி செவந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரிச்சான கலர் வந்து கிடைக்கும்.